சொந்தங்களே, முக்கியமான 2 விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போறேன். அதுல ஒன்று, மஹிந்த ராஜபக்சட மகன் ஜோசித ராஜபக்ச அவங்க இன்றைக்கு கைது பண்ணி இருக்கிறாங்க. கைது பண்ணது மட்டுமில்லை, அவரை இலங்கை நாட்டை விட்டு வேற எங்கேயுமே வெளிநாட்டுக்கு எங்கேயுமே போக கூடாது, போக முடியாதுன்ற தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஏன் இது போல செஞ்சிருக்கிறாங்க? ஜோசித ராஜபக்ச என்ன குற்றம் செய்திருக்கிறார்? இதுக்கு பின்னுக்கு இருக்கிற விஷயம் என்ன? இதை தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். ஏற்கனவே கோத்தாபய ராஜபக்ச அவங்க அவரை கைது பண்றதுக்கு முதலே என்னைய கைது பண்ண வேண்டாம் என்று சொல்லுங்க, அதுவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வந்து கைது பண்ண வேண்டாம் என்று சொல்லுங்க சட்டத்தரணி மூலம் நீதிமன்றத்தை நாடுற விஷயத்தையெல்லாம் பார்க்க கிடைக்குது. அது மட்டுமில்ல, பசில் ராஜபக்ச அவங்களை கைது பண்ண சொல்லி நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை டார்கெட் பண்றாங்களா, பழி வாங்குறாங்களா, என்ன நடக்குது, இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பின்னணி என்ன, சகலதையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அது மட்டுமில்ல, உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்படக்கூடிய சுரேஷ் சாலை அவங்க கைது செய்யப்பட்டிருக்கார். கைது செய்யப்பட்டு விசாரணை வட்டத்துக்குள்ள இருக்கிறார். ஆனா அவரினுடைய ஒரு விஷயம் மட்டும் வெளியே வந்திருக்கு. அவரை சிஐடி வந்து சுரேஷ் சாலைவினுடைய உடுப்பெல்லாம் கடத்தி கலட்டி உடுப்பு எதுவுமே இல்லாம சில விஷயங்களெல்லாம் செஞ்சிருக்கிறாங்கன்ற விஷயம் வெளியே வந்து அதை சிஐடி அவங்க வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. உண்மையாகவே அவருக்கு என்ன நடக்குது, அவரினுடைய ஜெயில் வாழ்க்கை உங்களுக்கு தெரியாத, அவர் ஜெயிலுக்கு எப்படி வாழ்றார், அவரினுடைய ஜெயில் வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த விசாரணைகள் எல்லாம் எப்படி இருக்குன்ற உங்களுக்கு தெரியாத உண்மையை தான் இந்த 2 விஷயத்தையும் நான் சொந்தங்களே இந்த காணொலியில நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். முதலாவது, மஹிந்த ராஜபக்ச அவங்களோட மகன் ஜோசித ராஜபக்ச அவங்க வந்து இன்றைக்கு ஏன் கைது செய்யப்பட்டிருந்தா, இவரை வந்து நேற்று லஞ்ச ஊழல்கள் ஆணைக்குழுக்கு வந்து விசாரணைக்காக நேற்று வர சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் வந்து நேற்று என்னால வர முடியாது, சட்ட ரீதியான சில சிக்கல்கள் இருக்கிறனால எனக்கு வர முடியாதுன்ட்டு நேற்று வர முடியாதுன்னு சொல்லி இருந்தவர். ஆனா இன்றைக்கு வந்து அவர் விசாரணைக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு இன்றைக்கு போனார். இன்றைக்கு போன சமயத்துல தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஜோசித ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் ஜோசித ராஜபக்ச இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார். ஏன் இவர் என்ன குற்றத்துக்காக கூப்பிட்டு இருக்காங்கடா, இவர் வந்து சில வருஷத்துக்கு முதல் மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய ஆட்சி காலத்துல வந்து இவர் இந்த கடற்படை இருக்குது, கடற்படையில வந்து பாத்தீங்கன்னா அவர் சேர்த்து கொல்லப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய கடற்படை சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சிகளையும் இவர் வந்து சேர்க்கப்பட்டிருக்கார். இதெல்லாமே எப்படி சாத்தியம், இவர் எப்படி சேர்க்கப்பட்டு எப்படி இது உள்ளுக்கு போனேர், இது சம்பந்தப்பட்ட விசாரணைக்காக தான். இது உள்ளுக்கு தில்லுமுள்ளு இருக்கா, இது உள்ளுக்கு பெரிய சிக்கல், பெரிய ஊழல் எல்லாம் நடந்திருக்கா, இவங்க வந்து மஹிந்த ராஜபக்ச அவங்களுடைய பிள்ளை மகன் என்ற காரணத்துக்காக சும்மா இவர் வந்து உள்ளுக்கு சேர்த்திருக்காங்களா, என்ன நடந்திருக்குன்ற உண்மையை தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. சோ இதுக்காக தான் அவர் விசாரணைக்கு போகாம தான் கைது செய்யப்பட்டிருக்கார். ஆனா இது வந்து ஒரு சாதாரண விஷயமாக பார்க்கப்பட இல்லை. ஏனென்றா இவர் வந்து கைது செய்யப்பட்டோன்னு இலங்கையில் இருக்கிற பெரிய பெரிய இந்த டிவி சேனல் என்று சொல்லப்படக்கூடிய செய்திகள், நிறைய செய்திகள்ல எல்லாம் வந்து பெரிய ஹெட்லைன் நியூஸா வந்து கைது செய்யப்பட்டு மஹிந்தவினுடைய மகன் கைது செய்யப்பட்டு என்ற செய்திகள் வந்தது. ஆனா கைது செய்யப்பட்டு சில மணித்தியாலயத்திலேயே வந்து அவருக்கு பெயில் கொடுத்துட்டாங்க. அதாவது பிணையில சில மணித்தியாலயத்திலேயே வந்து வெளியில வந்துட்டு அவர் வெளியில அவரை வந்து பிணையில வெளியில விட்டாலும் அவருக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னண்டா, இலங்கை நாட்டை விட்டு நீங்க வேற எங்கேயுமே போக முடியாது, வெளிநாட்டுக்கு எங்கேயுமே போகக்கூடாது. அப்ப இந்த தடை உத்தரவை வந்து பார்க்கும்போது மறுபடியும் மஹிந்தவினுடைய மகன் மறுபடியும் கைது செய்யப்பட்டு உள்ளுக்கு போடுவாங்கன்ற ஒரு அச்சம் ஒன்று இருக்குது. அதே போல கோட்டாபய ராஜபக்ச அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு எங்கேயுமே போக கூடாதுன்ற திடீரென்று ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் பிற்பாடுதான் ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் ஏகப்பட்ட தடுமாற்றம் அங்க இங்கே எல்லாம் தடுமாறி கொண்டு திரிகிறது, போராட்டம் செய்கிறது. சுரேஷ் சாலைவை விடுதலை செய்யுங்க, அவரினுடைய பாஸ்போர்ட் அதெல்லாம் கேட்க கூடாது, அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு, ஏகப்பட்ட புலம்பல் எல்லாம் பார்க்க கிடைச்சது. உண்மையாகவே இதுல பசில் ராஜபக்ச அவங்க வந்து கைது செய்ய சொல்லி ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம இன்றைக்கு வேற நீதிமன்றம் பசில் ராஜபக்ச அவங்களை கைது பண்ண சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அரசாங்கம் பழி வாங்குறாங்க. மஹிந்த ராஜபக்ச அவங்களுடைய குடும்பம், அதாவது யுத்தத்தை, விடுதலை புலிகளை இலங்கை நாட்டில் அழிச்சு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஜனாதிபதியினுடைய
வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு ஒரு மோசமான செயலை செய்யறாங்கன்னு அரசாங்கத்தின் மீது சில சிங்கள மொழி பேசக்கூடிய அரசியல்வாதிகள், சில நபர்கள் வந்து மிகப்பெரிய விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ச அவங்களுடைய குடும்பத்தை பழி வாங்குறாங்களா, என்ன நடக்குது என்று பார்க்க போனா சொந்தங்களே, மஹிந்த ராஜபக்ச அதாவது அனுரகுமார் திசாநாயக்க அவங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதலே ஏகப்பட்ட மஹிந்த ராஜபக்ச அவங்க வந்து அவங்களோட ஆட்சி நிறைய ஊழல் இருக்கு, களவு எடுக்கிறாங்க, நிறைய படுகொலை செஞ்சிருக்காங்க, நிறைய கொலைகள் செஞ்சிருக்காங்க, போதைப் பொருள் கடத்துறாங்க, இப்படி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்துல அனுரகுமார் திசாநாயக்க அவங்க பயிலா கொடுத்திருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா எடுத்ததாக தெரியல. இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சு கொள்ளணும்டா, நான் ரணில் விக்ரமசிங்க அவங்க இந்த கடைசி ஜனாதிபதி தேர்தல்ல ஒரு விஷயம் ஒன்றை வந்து மேடையில கதைக்கிறேன். என்ன சொல்றேன்டா, அனுரகுமார் திசாநாயக்க அவங்க ஃபைலா கட்டுக்கட்டா கொண்டு வந்து புகார்களை தருவீராம். ஒரு நாள் வந்து அவர் வந்து அந்த என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்க போனா அதுல 100% ஒன்றுமே இல்லையா, எல்லாம் வெறும் ஃபைலா அப்படின்னு நக்கலா கதைச்சிருப்பேர் அரு ரணில் விக்ரமசிங்க அவங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னால், இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதிகாரத்துக்கு வாரதுக்கு முதலே அனுரகுமார் திசாநாயக்க அவங்களோட கையில வந்து இருந்தது. ஆனா இப்ப அதிகாரத்துக்கு வந்தா பழி வாங்க முடியாது தானே, அதனால சரியான நடைமுறையில செய்யணும்ன்றதுக்காக வந்து இந்த அரசாங்கம் சுத்தம் செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பின்னணியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனா எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு, அதாவது மஹிந்த ராஜபக்ச அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தர்ப்பம், அரசியல் வல்லுநர்கள் சில விஷயங்கள் இதனுடைய பின்னணியை பார்க்கும்போது என்ன இருக்குண்டா, எப்படியும் கோட்டாபய ராஜபக்ச அவங்க வந்து கைது செய்யப்படுவேர், பசில் ராஜபக்ச கைது செய்யப்படுவேர், ஜோசிதர் ராஜபக்ச அவர் வந்து கைது செய்யப்படுவேர் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு. ஏண்டா கோட்டாபய ராஜபக்ச அவங்கள வெளிநாட்டுக்கு போகக்கூடாது என்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு, அதனால கைது செய்யப்படுவார். அதே போல இந்த மஹிந்தவினுடைய மகனிடையே கைது செய்யப்பட்டிருக்கார், ஆனா மறுபடியும் கைது செய்யப்படுவார் என்று சொல்லப்படுது. இதெல்லாம் கைது செய்யப்பட்டாலும் இதுல இருக்கிற கேள்வி என்னண்டா, எத்தனை நாளைக்கு நீங்க ஜெயிலுக்கு வச்சிருப்பீங்க, எப்ப இதுக்கான தீர்ப்பு கிடைக்கும், எப்ப அவங்களுக்கான குற்றம் நிரூபிக்கப்படும், இதுதான் இருக்கிற கேள்வி. இது விசாரணை நடக்குது, கைது பண்றாங்க, திரும்பி பிணையில வெளியில வர்றாங்க, இதெல்லாம் பூச்சாண்டி. அது விசாரணை செய்து உறுதிப்படுத்தப்பட்ட தண்டனை 1 வருஷமோ 6 மாசமோ 3 மாசமோ 3 வருஷமோ 5 வருஷமோ இவங்களுக்கு இந்த தப்புக்கு இதுதான் தண்டனை உண்டு. தண்டனை நிறைவேற்றப்பட்டாதான், தீர்ப்பு வழங்கினாதான் மக்கள் உண்மையாகவே நம்புவாங்க. அது வரைக்கும் இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் கேம் மாதிரி தான். இப்படியே காலத்தை கடத்த வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஏகப்பட்ட கூத்துகள் ஏற்கனவே வந்து பார்த்தாச்சு. அதனால இந்த அரசாங்கம் அது போல செய்ய மாட்டாங்க, மக்களை ஏமாத்த மாட்டாங்கன்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சொந்தங்களே? ஆனா மஹிந்த ராஜபக்ச அவங்களுக்கு இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் என்னண்டா, நாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏண்டா மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனால அவரை கைது பண்ணினாலும் பிணையில் அவர் வெளியில வந்துருவேர் என்று சொல்றாங்க. ஆனா மத்தவங்க, அதாவது மஹிந்தவினுடைய மகன் ஜோசித ராஜபக்ச, அதே போல கோட்டாபய ராஜபக்ச, இவங்கெல்லாம் கைது செய்யப்படுவாங்கன்ட்டு கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு. ஆனால் இவங்களுக்கு, அதாவது மஹிந்தவினுடைய குடும்பம் இதுல இருந்து தப்போணும்டா, இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னண்டா, 2029ஆம் ஆண்டு வார ஜனாதிபதி தேர்தலில் இவங்க ஆட்சியை பிடிக்கணும். அப்படி ஆட்சியை பிடிக்கலண்டாலும் ஆக குறைஞ்சது எதிர்கட்சிக்காவது இவங்க வரணும், இல்லைண்டா பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தர்ப்பம் நாமல் ராஜபக்ச, மஹிந்தவினுடைய மகன் நாமல் ராஜபக்ச அவங்க இலங்கை பூரா, திருகோணமலை, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், அம்பாந்தோட்டை, காலி, கொழும்பு, இலங்கையில் இருக்கிற சகல இடத்துக்கும் போய் பிரச்சாரங்களை ஏன் செய்யறேன்டா, நாமல் ராஜபக்ச வந்து இந்த அனுரகுமார் திசாநாயக்க அவங்களினுடைய அரசாங்கத்தோட மோதி ஒரு எதிர்கட்சிக்காவது வந்தாதான் இதுல இருந்து தண்ட குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவா தெரியும். அதனாலதான் இந்த அளவுக்கு இவங்க போராடுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சொந்தங்களே. அது மட்டுமல்ல, இப்ப இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இருக்குது, அதனுடைய முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்படக்கூடிய சுரேசாலை கைது செய்யப்பட்டிருக்கார். அவரினுடைய சில விஷயம் வெளியே வந்திருக்குது. என்னண்டா, கொஞ்ச நாளா சிஐடி வந்து இதை மறுப்பு தெரிவிச்சு கொண்டிருந்தாங்க. என்னடா, அவரை வந்து சிஐடி விசாரிக்கும் போது எந்த ஒரு உடுப்புமே இல்லாம உடுப்பெல்லாம் கலட்டி நிர்வாணப்படுத்தி இருக்கிறாங்கன்ற சில குற்றச்சாட்டுகள் சிஐடி மேல வந்து வைக்கப்பட்டது. ஆனா சிஐடி இதை மறுப்பு தெரிவிச்சு இன்றைக்கோ நேற்று நினைக்கிறேன் இவங்க வந்து இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுல வந்து ஆஜராகி இருக்காங்க. இதுக்கு முதல் ஆஜராக தவறி இருக்காங்க, ஆனா இப்ப ஆஜராகி இருக்கிறாங்க. சிஐடி ஆஜரானதுல இந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டிருக்காங்க. அதனால மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க அந்த சிசிடிவி, அந்த ஃபுட்டேஜ் இதெல்லாம் எங்களுக்கு பாரப்படுத்தணும், இதெல்லாம் தரணும்ன்ற மாதிரிக்கு வந்து சொல்லி இருக்காங்க. உண்மையா இதெல்லாம் பார்க்கும்போது ஏகப்பட்ட தப்பி தவறி கூட வந்து ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிடக்கூடாது என்றதான் தோணுது. அதே மாதிரிக்கு இந்த ஜெயிலுக்கு இந்த சுரேசாலை அவங்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் ஏன் சொல்றேன்டா,
தப்பி தவறி கூட மோசமான பாரிய குற்றத்துக்குள்ள நீங்க ஈடுபட்ட கூடாது. என்னண்டா இவரை கைது பண்ணி சில நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களுக்கு உட்பட்ட நாட்கள் எப்படி இருந்திருக்குடா, இவரை ஒரு சின்ன ரூம், ஒரு 6x4 என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறிய அறை உள்ளுக்கு தான் இவரை தனிமைப்படுத்தப்பட்டு வச்சிருக்காங்க. 24 மணி நேரம் இரவு பகலா அந்த ரூம் உள்ளுக்கு லைட் ஒளி வந்து லைட் போட்ட மாதிரிக்கே இருக்கு. ஸோ எந்த ஒரு கதை பேச்சு, எந்த ஒரு தொடர்பாடலும் இல்லை, தனிமைப்படுத்தப்பட்டே பல நாட்களா இருந்திருக்காரு. இது ஒருவித சித்திரவதை அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, அவருக்கு படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு வெறும் சிமிந்தி நிலம் மட்டும்தான் இருக்குது. அதே போல அங்க அந்த நாய்களுக்கு இருக்கும் அந்த உண்ணி என்று சொல்லுவாங்க, அந்த உண்ணிகள் எல்லாம் வந்து அங்க இருக்குமா, அதெல்லாம் வந்து அவரோட உடல்கள்ல வந்து பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த அவரினுடைய அறை, அந்த அறைக்கு பக்கத்திலேயே அதாவது அருகிலேயே இந்த கழிவறை, அந்த கழிவறை துர்நாற்றமே தாங்க முடியாது, அந்த அளவுக்கு துர்நாற்றம் அடிக்குமா. அது மட்டும் இல்லை, இவருக்கு ஏகப்பட்ட, அதாவது அவரினுடைய அந்த அறையில வந்து எலியெல்லாம் வந்து தெரியுமா, எலியெல்லாம் வந்து அவருக்கு கடிச்சிருக்கான். 2-3 தடவை வந்து எலி கடிச்சிருக்கு. அதனால அவருக்கு வந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் அடிக்கணுமா. இப்படி ஏகப்பட்ட மோசமான சில விஷயங்களை எல்லாம் சுரேஷ் ஆலை வந்து ஜெயில் உள்ளுக்கு, சிறைச்சாலை உள்ளுக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய மோசமான குற்றச்சாட்டை நான் சொல்ல இல்லை. சுரேஷ் ஆலை அவங்களினுடைய மனைவி இந்த குற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல முக்கியமா அவர் சொன்னது நிர்வாணப்படுத்தப்பட்டேர், அதாவது சுரேஷ் ஆலை வந்து உடுப்பெல்லாம் இல்லாம சில விஷயத்தையெல்லாம் செஞ்சிருக்காங்கன்றது சிஐடி மறுப்பு தெரிவிச்சு இப்போ ஒரு வழியா மனித உரிமைகள் ஆணைக்குழுல இந்த விஷயத்தை வந்து அவங்க கிட்டத்தட்ட ஓமன்று இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே இதெல்லாம் பயங்கர கேம், இதெல்லாம் பயங்கர ஒரு மோசமானது. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னுடா, தப்பி தவறி கூட பாரிய போதைப் பொருளோ மோசமான குற்றங்களுக்கு உள்ள ஈடுபடாதீங்க. அதை தான் என்னால சொல்ல முடியும் சொந்தங்களே. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? மஹிந்த ராஜபக்ச அவங்களினுடைய குடும்பம், நாமல் ராஜபக்ச வந்து ஆட்சியை பிடிச்சு இந்த விஷயத்துல இருந்து தப்பிப்பாங்களா, இல்லண்டா அனுரகுமார் திசாநாயக் அவங்களினுடைய ஆட்சியிலே நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, யோதித ராஜபக்ச, பசில் ராஜபக்ச இவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு களி சாப்பிட போறாங்களா, இல்லைன்னா யார் களி சாப்பிட போறாங்க, இல்லைன்னா இதுல இருந்து தப்பிப்பாங்களா, இல்லைன்னா அனுரகுமார் திசாநாயக் அவங்களுடைய அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சு போட்டு இது அப்படியே பூச்சாண்டி போல கொண்டு போவாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி சொந்தங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.